வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுக தலைமை அலுவலகத்துக்குள் தேர்தல் அன்று திடீரென ஓபிஎஸ் வரப்போகிறாரா? திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது மிகப்பெரிய அளவில் கருத்து கணிப்புகளும் ஒரு பக்கம் தேர்தல் முடிவுகள் வாக்கு எண்ணிக்கைக்கு பரபரப்புக்கும் கிளப்பிக் கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் ஒரு சில கட்டங்களாக கருத்து கணிப்புகள் வெளியாகி கொண்டேதான் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சமீபத்தில் வெளியான டைம்ஸ் நவ் நிறுவனம் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் திமுக கட்சிக்கு 35% கிடைக்கும் என்றும் அதிமுகவுக்கு 25 முதல் 30% கிடைக்கும் என்றும் அதன் பிறகு பாஜகவுக்கு 5 முதல் 10 வாக்கு சதவீதம் கிடைக்கும் என்றும் நாம் தமிழர் கட்சிக்கு பொறுத்தவரை பெரும் விதத்தில் கிடைக்கும் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 முனை போட்டியில் மிகப்பெரிய அளவில் இருந்தாலும் கூட வெற்றி என்பது யாருக்கு கிடைக்க போகிறது அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் ஓபிஎஸ் அவர்களும் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் வெற்றி பெறுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சமயத்தில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா எப்படி ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான காலமும் அமைந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா காலம் என்பது நெருங்கி வர வர அதிமுகவில் மிகப்பெரிய அளவில் மாற்ற ரீதியிலான அரசியல் முன்னெடுப்பை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தற்பொழுது அதிமுகவில் தென்மண்டலத்தின் ஆதரவு இல்லை. அதிமுகவில் பொறுத்த வரைக்கும் தென்மண்டலமும் டெல்டா அந்த ஒரு இடங்களில் பார்த்தீங்கன்னா வாக்குகள் இல்லை. ஏன்னா அதிமுகவுக்கு கணிச்சமாக அடிப்படை வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா வாக்கு வங்கியும் தரக்கூடிய இடம் தான் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலமும். ஆனால் தென்பகுதியில் எப்போவுமே வாக்கு மண்டலம் வடக்கு மண்டலத்திலும் சரி திமுக கோட்டையாக இருக்கிறது. இந்த ஒரு சூழலில் தென்மண்டலத்தில் ஆதரவு வந்தால் தான் அதிமுகவில் வெற்றி பெற முடியும். ஆனால் தென்மண்டலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா போன்றவர்களை நீக்கியதன் காரணமாக தெற்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவை பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய ஒரு வாக்கு வங்கி கையை விட்டது அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஆதரவு இல்லை. பெரிய தலைவர்கள் அங்கே இருந்தால் தானே இருக்கும். அதனால் மீண்டும் அதிமுக அங்கே தெற்கு மண்டலத்தில் வலிமையை பெறணும் அப்படின்னா இவர்களெல்லாம் கட்சியில் இணைத்தால் மட்டுமே உண்டு. இல்லாவிட்டால் கண்டிப்பாக சிக்கலாக மாறிவிடும். ஏன்னா அவர்களுடைய செல்வாக்கும் ஆதரவும் என்பது அதிமுகவுக்கு தேவை என்று கூறப்படும். அப்படி இல்லைனா கூட ஓபிஎஸ்ஸாவது அதிமுகவில் இணைத்து கொண்டாக வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா மூத்த நிர்வாகிகளும் முக்கிய புள்ளிகளை சொல்லி கொண்டிருக்கிறார்களாம். அதை பற்றி ஆலோசனையும் ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கிறார்களாம். இந்த ஒரு சூழலில் அப்போ இவ்வளோ சுச்சுவேஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விரைவில் அதிமுகவின் தலைமைக்கு வருவார், தலைமை அலுவலகத்துக்கே வந்துருவார் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா பேச்சுக்கள் என்பது ஒரு புறம் சொல்ல கொண்டு இருக்கிறது. இந்த ஒரு சூழலில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் நடந்தாலும் சரி, அது நடக்காவிட்டாலும் சரி, அதிமுகவை மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு நகர்த்த வேண்டும் என்று சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா 2026 பார்த்தீங்கன்னா ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய அதிமுகவின் பார்த்தீங்கன்னா முக்கிய புள்ளிகள். ஆனால் அது நடக்கணும்னா 4 அணிகளாக அதிமுக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனால் அந்த 4 அணிகளை ஒரே அணியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மாற்றினால் மட்டுமே வெற்றி அடையும் என்பதற்காக எல்லாரையும் இணைக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். முக்கியமாக ஓபிஎஸ்ஐ இணைக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு புறம் வெளியாக இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி.